பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குரைத்தபடி செய்ய வல்லவர் என்பதில் உறுதியான நம்பிக்கை உடையவனாயிருந்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சாத்தியமே இல்லைங்க, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்ததுனால தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் நினச்சி கூட பார்க்கல. நம்முடைய சரீரம் இப்படி இருக்கு, நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறத அவன் நினைக்கல. அவன் தனக்குள்ள தேவன் கொடுத்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்த வாக்கை நம்பினான். அநேக நேரத்தில் தேவன் நமக்கும் வாக்கு கொடுக்கிறார்ல, ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நம்மளால் என்ன செய்ய முடியலை, நம்பி விசுவாசிக்க முடியலை. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்லுவேன், ஒரு காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்பும் பொழுது அந்த காரியத்தை தேவன் மகிமை அடையும்படி நீங்கள் செய்வீங்கன்னா கட்டாயம் தேவன் அந்த காரியத்தில் நிறைவான பலனை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். தேவ மனிதன் பால்யங்கிச்சோ அவர்கள் சொல்லும்போது தன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு சைக்கிள் வேணுமா. பாருங்க, அந்த சைக்கிளுக்காக அவர் ஜெபித்தார். இரண்டாவது, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். அப்பா, நீங்கள் கொடுத்த சைக்கிளுக்காக நன்றி. இன்னைக்கு அந்த சைக்கிளில் போய் நான் பயணம் செய்துட்டு வந்தேன், ஊழியத்தை செய்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் நன்றி சொல்லக்கூடியவராயிருந்தார். அவருடைய விசுவாசத்தை என்ன செய்தார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். பெருக்கிக் கொண்டே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, 1:37 சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடுங்க.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். பிரைஸ் அல்லாஹ். இந்த காலவேளையில் எந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த காரியத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த காரியத்தை நம்புங்க. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயித்து கொள்ளுங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. கட்டாயம் அற்புதத்தை காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.